தற்போதைய அண்மை செய்தியாக சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் திமுக அமைச்சர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர்களை விடுவித்தது ரத்து என அறிவிப்பு வெளியாகிய நிலையில் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. திமுக அமைச்சர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் ஆகியோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து சிறப்பு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன் வந்து வழக்குகளை விசாரணை நடத்தி வந்தார். கடந்த இந்த வழக்குடைய விசாரணையானது கடந்த மார்ச் மாதம் இறுதி விசாரணை தொடங்கி நடைபெற்று வந்தது. வழக்கில் அமைச்சர்கள் தரப்பிலும் லஞ்ச ஒழிப்பு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் முடிவடைந்த நிலையில் இந்த நிலையில் இன்று காலை தீர்ப்பு வழங்குவதற்காக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். இந்த நிலையில் இந்த காலை நீதிமன்றத்துக்கு வந்த உடனே அமைச்சர்கள் மீதான, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டப்பட்ட வழக்கிலிருந்து ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றங்கள் விடுவித்து அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட அந்த நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கில், அதாவது குற்றச்சாட்டப்பட்ட சாட்சி விசாரணை அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணைக்கு 9/9/2024 அன்று நேரில் ஆஜராகி அந்த நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை அறிக்கைக்காக உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் KKS ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இருவருமே விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆகவே தற்போது இவர்கள் அமைச்சர்கள் இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கிலிருந்து, அதாவது அடுத்த மாதத்துக்கு இவர் நேரில் ஆஜராகி ஏற்கனவே விசாரணை நீதிமன்றத்திலிருந்து எங்கிருந்து விடுவிக்கப்பட்டார்களோ அந்த நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அவங்க ஆஜராவதற்காக நீதிபதி உத்தரவிட்டுள்ள ஒரு சிறப்பான இந்த தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஏற்கனவே இதே போன்று அமைச்சர் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கையிலும் இதே போன்ற ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் அளித்திருந்தது. அங்கு அவருக்கு 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்து அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து அந்த தண்டனை நிறுத்தி செய்வதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்து தற்போது இந்த வழக்கில் திமுக அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் KKS ராமச்சந்திரன் அவர்கள் மீது தண்டனையை உறுதி செய்துள்ளது. இதோடைய இந்த தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் தொடர்ந்து நீதிபதி அவருடைய இணையதள பக்கத்தில் முழுமையாக பதிவிட்ட பிறகு அந்த தண்டனையில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பித்திருக்கார் என்பது தெரிய வரும். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.